வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபுல்லாக வந்து கீழே அறுவடை மட்டும்தான். முருங்கை வந்து வெளியே வந்து நட்டிருக்கேன். நாங்கள் வந்து வெக்கேஷன் போனோன்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால உள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டு இங்கே கொஞ்சம் முருங்கை விதை நட்டு விடவான்னு கேட்டேன். அவங்க நட்டு விட சொன்னாங்க. ஸோ அதை நட்டு விட்டேன். ஒரு 10 நாள் 15 நாளில் செடி வந்தது. அது என்னாச்சு, குட்டி குட்டி பூனை வந்து ஒரு 3 பூனை குட்டி இருக்குது. அது வந்து ஃபுல்லாக மிதித்து ஒடிச்சு விட்டுருச்சு. அப்படியும் நான் சப்போர்ட் பண்ணி 2 கல் வச்சு வந்து தண்ணி ஊற்றி விட்டேன். வருமான்னு தெரியல. சப்போர்ட்டுக்கு கல் வச்சுருக்கேன். ஒடிஞ்சிடுச்சு, நல்லா வந்து சாஞ்சிடுச்சு பூனை மிதிச்சு. ஏன்னா அந்த குட்டீஸ் வந்து குட்டி குட்டி பூனையாக நல்லா வந்து அங்கே விளையாடுதுங்க. அந்த இடத்துல தண்ணி ஊற்றுறாங்க. அந்த இடத்துல வந்து வெட்டாக இருக்குது. ஸோ அதுங்க வந்து வெயிலுக்கு வந்து அங்கே வந்து நல்லா விளையாடுதுங்க. அதனால செடியெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. மற்ற காய்கள்லாம் வந்து அறுவடை பண்ணும்போது பார்த்தா வந்து அங்கே பெரிய கம்பளி பூச்சி, க்ரீன் கலர் கம்பளி பூச்சி. பார்த்ததும் பயந்துட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த செடியில் கையே வைக்க மாட்டேன் சாமி அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்னைக்கு வந்து கொத்தவரங்காவையும் அவரைக்காயும் வந்து அறுவடை பண்ணேன். காய் அறுவடை பண்ணும்போது தான் அந்த கம்பளி பூச்சியை பார்த்தேன். நான் வந்து இனிமேல் கை வைக்க மாட்டேன் இதில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னார், செடி வச்சா பூச்சியெல்லாம் வரதான் செய்யும், இதுக்கெல்லாம் பயந்தா எப்படின்னா, நான் அவ்வளோ பெரிய கம்பளி பூச்சி பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போய்டு, நெக்ஸ்ட் டைம் நான் அறுவடை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரையும் கொத்தவரையும் வந்து அறுவடை பண்ணி கொடுத்தாரு. நானும் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தூரமாக நின்று வெறும் காயை மட்டும் பிடிச்சு வந்து அறுவடை பண்ணேன். இனிமேல் சீசனும் முடிஞ்சு போக வந்துடுச்சு. ஏன்னா வந்து வெயில் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே போகுது. பூ வந்து பிஞ்சாகவும் காயாகவும் மாறலை. எல்லாம் பூ இருக்குது. ஃபுல்லாக வந்து வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது, அவரை செடி ஃபுல்லாக. ஆனால் வந்து எதுவுமே வந்து பிஞ்சாக மாறலை. ஸோ இருக்கிற வரைக்கும் காயை வந்து அறுவடை பண்ண வேண்டியது தான். இந்த வெயில்லையும் வந்து பாலினேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுரைக்காய் மட்டும் பெருசாச்சு. அதையும் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டேன். இருந்த கொத்தவரங்காய், அப்புறம் வந்து சொரக்காய் அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டேன். 2 நாள் அறுவடை பண்ணேன். செடி வந்து இதுக்கு மேலே வந்து காய் வராது இல்லையா, இருக்கிற வரைக்கும் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றலனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். முருங்கைக்கீரைக்கு மட்டும் வந்து கொஞ்சம் தண்ணி விடணும். அது மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் பாதி கட்டி தண்ணி விட்டோன்னா அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சீசனுக்கும் வந்து முருங்கை செடி மட்டும் வளர்ந்து வரும். ஆனால் வந்து வெயில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நாங்கள் வெக்கேஷனுக்கு போனால் பொழைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா யாரும் தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்க மாட்டாங்க. யாரையாவது ஹெல்ப்புக்கு கேட்கணும், தண்ணி ஊற்றுங்க இந்த முருங்கை செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கீழே சுரக்காய், பீர்க்கங்காய், கொத்தவரங்காய் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து விதைகளும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காயும் வந்து விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது இனியோட தோட்டத்து அப்டேட்ஸ். வந்து இந்த பூனைங்க பண்ண வேலையில் முருங்கை செடி உள்ள செடி போயிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக செத்து போச்சு. அது வந்து வரலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.